பேர் பாருங்க, கருப்பாம்பூச்சி கட்சி, ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த கட்சி வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுதில்ல அரசு. லோக்கல் அரசு கிடையாது, மத்திய அரசு. அமலாக்கத்துறைக்கும் வருமானத்துறைக்கும் காவல்துறை கைதுக்கும் ஓடி போய் ஒலியிலையே. அங்கே ஜந்தர் மந்தரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தேன், ப்ரெஸ்ஸுக்கிட்டலாம் நான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. எனக்கு ப்ரெஸ்ஸை பார்த்தா பயம் இல்லை, நான் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எதிரில் இருக்கிறவங்களாம் ஒரு 500 பேர் புரிஞ்சு போச்சு ஏன்றாங்க. உடனே அங்கே இருக்கவங்களாம் யார் பிரதமரா அப்படின்றாங்க. அந்த ஊரில் பிரதமர், நம்ம ஊரில் முதல்வர். ஏன் உயிர் போயிட்டுருக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே டெல்லியில் வெளுன்னு வெளுக்குது காவல்துறை, இங்கே காவல்துறை கையை முறுக்கி கைது செய்யுது. நீங்கள்லாம் வந்து காவல்துறை பந்தோபஸ்தோட படம் பார்க்குறீங்க வழக்கமாக. அப்போ பீச்சுக்கு லீவ் விட்ட ஒரே பெருமை இவங்களுக்கு தான். பயம், எது கேட்டாலும் பயம். டெல்லியை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயம், மாணவர்களை பார்த்தா பயம். படத்தில் வந்து அப்படியே 100 பேர் அடி இருக்குது. பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு வரவே வராதுன்னு நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் எப்படி ஆர்டர் எப்படி என்ன டேஷில் மாறிச்சு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாடெங்கிலும் இந்த நீட் கசிவுக்கு எதிராக, நீட் தேர்வு பேப்பர் லீக் எதிராக மிகப்பெரிய அளவுக்கு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கி ஈடுபடுறதை பார்க்க முடியுது. டெல்லியில் தொடங்கிய போராட்டம் இன்று 4 தடவை அளவில் நடந்துட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அழைப்பின் பேரில் வந்து இன்றைக்கு கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக லைலா கல்லூரி மாணவர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்ற மாணவர்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்க. அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு நிர்வாகம் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை ஒவ்வொரு மாணவர்களா அவங்க செக் பண்றாங்க, பேக்கை செக் பண்றாங்க, லைலா கல்லூரிக்குள்ள போறக்கூடிய மாணவர்களை வந்து செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது. ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற அரசாங்கங்கள், அது கேரளா அரசாங்கம் வந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்கம் வந்தாலும் சரி, ஆனால் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை கைது பண்றதும் அவங்கள தடுக்கிறதுமான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களே, எப்படி நம்ம பார்க்கறது? அதாவது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி, இல்லை தாவேகா மற்றும் அதன் கூட்டணி, அப்படி பிரிச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாடு, கேரளா. அதேமாதிரி உங்களுக்கு நிறைய மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாநிலத்திலையும் இதே மாதிரி அடக்குமுறை இருக்குது. மகாராஷ்டிரத்துலேயும் சிக்கல். பிஜேபி எங்கே இருக்கோ, காங்கிரஸ் எங்கே இருக்கோ, தாவேகா எங்கே இருக்கோ, இந்த மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் வந்து காவல்துறைக்கு ஃபுல் ஃப்ரீடம். அதாவது காவல்துறை வேணுன்றதை செய்யலாம். காவல்துறை செக் பண்ணலாம், மாணவர்களை தடுத்து நிறுத்தலாம், கைது செய்யலாம், இல்லை வண்டிகளை போட்டு எடுத்துன்னு வேறு இடத்துல விடலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். மாணவர்கள் போராட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து நிறைய பேர் மதம், ஜாதி, இனம், மொழி இதெல்லாம் கடந்து வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒத்துமையாக வராங்க. உங்களுக்கு வந்து சமூக ஊடகத்துலலாம் பார்க்கும்போது ஜந்தர் மந்தரில் போராடுற மாணவர்களுக்கு எங்கெங்கே இருந்த உணவெல்லாம் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதனா துப்புள் கொடை விடுவா, இல்லை ஒரே மொழியா, இனமா, சொந்தமாலாம் கிடையாது. இந்திய நாட்டில் இந்த நீட் தேர்வுன்றது இது தப்பாகி போயிருக்கு, உயிர் சேதம் நடந்திருக்கு, இது தவிர்க்கணுன்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை வரி. இந்த உணர்வு புரியாமல் ஒரு சில முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழகத்துலேயும் கேரளாலையும் மாணவர்கள் மீது ரொம்ப கோபமாக முறுக்கத்தனமாக நடந்துக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து காங்கிரஸ் ஆளுது, கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போராடுது. அதே மாதிரி இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்குது தாவேகாவோட. கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ பாலன் நிலையம் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு சில உதவிகள் பண்ணுறாங்க மாணவர்களுக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீதோ இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதோ நமக்கு இன்னமும் வந்து அந்த மதிப்பு மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் தாவேகா கூட கூட்டணி வச்சு ஒரு சில நேரத்தில் மலிவா திட்டு வாங்கி விமர்சனத்துக்கு உள்ளாகி அந்த கட்சி மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ தானே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். அவங்களுக்குமே இப்போ எஸ்எஃப்ஐக்கு ஒரு சில இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. லைலா கல்லூரி மாணவர்களோட அவங்க சேர்ந்து இணக்கமாக செயல்படணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை உத்தரவு வந்து தவிர்க்கப்படுது. எம்சிசிலையுமே அந்த மாதிரி சிக்கல். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் அரசு வழக்கறிஞர் கல்லூரியெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண. அப்போ மாணவர்கள் வந்து தன்னிச்சையாக ஏச்சியாக ஓடி கொடுப்பாங்களா இல்லையா, இல்லை அட்டண்டன்ஸ் இருக்குமா இல்லையா, அதை தாண்டி மாணவர்கள் வராங்க. ஒரு சில பெற்றோர்களும் வந்து அவங்கள பிள்ளைகளை அனுப்புகிறாங்க.
இப்போ பொதுவாக ஒரு போராட்டத்தில் போய் உட்காடுறோம், பால நிலையம் போய் டி நகரில் உட்காடுறேன், இல்லை வந்து எக்மோரில் போய் உட்காடுறேன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் போகக்கூடாது, கேஸு கீஸு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு. அப்போ டெய்லி மாணவர்களோட எண்ணிக்கை கூட வருதுன்னா அப்போ பெற்றோர்களுக்கும் இதனுடைய ஒப்புதல் கிடைச்சிருக்கு. எந்த கல்லூரி பேராசிரியரோ இல்லை பள்ளிக்கூட ஆசிரியரோ இது தப்பு சொல்லலை. அப்போது குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு தப்பு சொல்லலை. குழந்தைகளோட பெற்றோர்கள் இது தப்பு, இதெல்லாம் போகக்கூடாதுன்னு குழந்தைகளையா மாணவர்கள் நிறுத்தலை. ஜந்தர் மந்தர் எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சரி, நேற்று கூட மதுரையில் வந்து ரயில் மறியல் பண்ணியிருக்கிறாங்க, அங்கங்கே போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, மாணவர்களோட பெற்றோர்கள் நிறுத்தலை. மாணவர்களுக்கு இதை செய்யணும்னு ஆசை. அப்போது இதில் யார் மாறுபட்டு இருக்கிறதுனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் மாறுபடுறாங்க. மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆட்சி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்று எங்கேயோ அது குத்துது, உரைக்குது, வலிக்குது. ஜனநாயகன் தனமா போராட்டம் நடக்குதுன்னு கேட்டால் ஜனநாயகன் படம் நல்லது அப்படின்னு சபாநாயகர் ஐயாவே அப்படி பேசுகிறாங்க. அவர் பொதுவாக அது மாதிரி பேச மாட்டார். பட் என்னன்னு தெரியல. சரி, அவருக்கு மேபி விஜய் அது விமர்சனமா பார்க்கணுமா? ஒரு பக்கம் வந்து தலைவருடைய படம் வந்து கடைசி படமா வெளியில வந்திருக்கு, பெரிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படம் வெளியில வந்திருக்கு, இதை நாங்க கொண்டாட வேண்டாமா, இது எங்களுக்கு பார்த்து அழுக வராதா, இதெல்லாம் விமர்சனம் பண்றீங்களேன்னு கேட்குறாங்க. இல்லை, அது நியாயமான வருத்தம் தான். கடைசி படம் கிடையாது. இன்னைக்கு இப்போ நான் நேற்று கூட எக்மோர் பக்கம்லாம் போனேன், இன்றைக்குமே வந்து டி நகர்லாம் போய் பார்த்தேன். ஏன்னா மாணவர்களோட போராட்டம் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க ஏதுன்னெலாம் போய் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது, விஜய் அண்ணாவுக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரும், இது இப்படியே போகாது. ஏன்னா ஒன்று வந்து ரீல்ஸு, இன்னொன்று வந்து ரா எனர்ஜி. அங்கே போய் நம்ம டி நகரில் போய் பார்க்கும்போது ஒரு பாட்டு போட்டு வைப்பு பண்ணின்னு டான்ஸ் ஆடின்னு அப்படிலாம் இல்லை. வர பசங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மைக் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ, எந்தெந்த அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கணுமோ கேட்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறதுலே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர், இல்லை இல்லை அரசியல் பேச வேண்டாம், நம்மளோட நோக்கம் இதாகிடும், இவரை பற்றி அப்படி பேச வேணாம், அவரை பற்றி இப்படி பேச வேணாம்னு சொல்லி அந்த மாணவர்களை சாந்தப்படுத்துகிறாங்க. அப்போ மாணவர்களுக்குள்ள அரசியல்வாதிகள் மீது கோபம் என்பது உருவாகி விட்டுச்சு. இந்த கோபம் வந்து நீங்களா நல்லதனமா அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு ஊடாக போய் இந்த மாணவர்கள்லாம் இப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா, நீங்கள் மத்தியிலனா ஆட்சியில் இருங்க, மாநிலனா ஆட்சியில் இருங்க, இல்லை முன்னாள் கட்சியாக இருங்க, இல்லை அதுக்கு முன்னாடி கட்சியாக இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பாதிக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஜனநாயகன் கொண்டாடுறதுனால, அந்த படத்தை கொண்டாடுறதுனால நீட் விலக்கு கிடைச்சிட போகுதா, அல்லது வந்து விவசாயிகளுடைய போராட்டம் அது ஏதாவது கிடைச்சிட போகுதா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஆதரவாக கிடைச்சிட இது போகுதா? எப்படின்னா, படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களாம் 4 பேர் யூடியூப்ல பேசுறது, இன்ஸ்டால் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால எல்லாரும் அந்த படம் பார்த்து பயங்கர பெரிய ஹிட் ஆகிடும் நீங்க நம்புறீங்கல்ல, அது உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதேமாரி அவங்க நம்புறாங்க, போராட்டம் பண்ணாவோ குரலை சொன்னாவோ அரசுக்கு வந்து செவி சாய்க்கும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இல்லைனா மத்திய அரசு செவி சாய்க்கணும். ஏங்க, கரப்பாம்பூச்சின்னு ஒரு கட்சி, அது பேர் பாருங்க, கரப்பாம்பூச்சி கட்சி, ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த கட்சி வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுதில்ல அரசு. லோக்கல் அரசு கிடையாது, மத்திய அரசு. மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல பேசலாம், வீட்டுக்கு வேணாம், அதெல்லாம் வர முடியாது, ஜந்தர் மந்தர் வாண்டுறாங்க. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், பொதுவாக ஒரு இடத்துல பேசுவோன்ட்டு பேச்சுவார்த்தை போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி அந்த கட்சி உயர்ந்து நிற்கிது. ஓடி ஒளியில் அமலாக்கத்துறைக்கும் வருமானத்துறைக்கும் காவல்துறை கைதுக்கும் ஓடி போய் ஒளியிலையே. இந்த இளைஞர்கள் இன்னும் அனுபவம்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி கூட போகும்போது வந்து என்னை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒரு தோழர் ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், என்னை விட நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில விஷயம் கற்றுக்கிறேன். அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறோம், மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மன அழுத்தம் என்ன, அவங்க பிரச்சனை என்ன, தேர்வுனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறதை விட்டு பேசுகிறாங்க. அப்போ அப்பா அம்மா படுற கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அதுங்க பேசுதுங்க. இந்த போராட்டத்தையும் ஜனநாயக வழியில் போராட்டம் பண்ணுறதையும் ஜனநாயக படம் வெற்றி பெறணும்னு பேசுறது எப்படி ஒப்பிட முடியும்? எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? உங்களுக்கு உங்கள் படம் ஓடணும், ஓடிட்டோம். உங்கள் போராட்ட களத்தில் போய் உட்காந்துட்டு நமக்கு ஜனநாயகம் முக்கியமா, ஜனநாயகம் முக்கியமானு போஸ்ட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்போ அது அவங்கள ஒரு மாதிரி கார்னர் பண்ணுதுல்ல. ஏங்க, 22 பேர் இறந்து போன வருத்தத்தில் இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் படம் திருவிழாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எதுக்கு இப்போ அவங்க பேச்சு போகிறீங்க? அவங்க வந்து பெரிய போராட்டம், அவங்க வந்து பிரதமரை எதிர்க்கிற இனம் அது.
அது வந்து நீ ஜனாதிபதியாரு, முதலமைச்சராரு, பிரதமர் யாரா வேணா இரு. ஒழுங்கா தேர்வு நடத்துன்னு கேட்கக்கூடிய இனம் அது. நீங்க படம் பார்த்து விசில் அடிக்கிற ஒரு கூட்டம். உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி செட் ஆகும்? நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்க கூட திரும்பி அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமைய குடுத்தது? நீங்க தியேட்டர்ல ஏசி போட்டு ஸ்பீக்கர் வச்சு விசில் அடிச்சு வைப் பண்ற கூட்டம். அது வெயில்ல காலைல சோறு தண்ணி இல்லாம மேரி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு, பால குடிச்சுட்டு வாங்க தோழர், வாங்க தோழர்ன்னு சொல்ற கூட்டம். ஆண் உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல பெண்ணுக்கு இ இ இ குறைந்தபட்சம் இந்த இடைவெளி உட்டு விட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒழுக்கமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த செல்ஃபி எடுத்துக்கிறது, செல்ஃபி புல்ல டான்ஸ் ஆடுறது கிடையாதுங்க. நான் போய் பார்த்துட்டு வந்து பேசுறேன். நான் நான் எதுக்கு இல்லாதத சொல்லணும். நீங்க அப்படி கிடையாது. நான் உங்கள தப்பு சொல்லல. அவங்க ஒரு படி மேல. அவங்களோட நீங்க பண்ணி, அவங்களோட போராட்டம் வந்து எங்கள வெறுப்பேத்துற மாரி இருக்கு. எங்க படத்துக்கு சரியா இருக்கு. இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது? உங்கள உதவி பண்ண வேணாம்னாச்சு. நீங்க வந்து குரல் குடுக்க வேண்டியதில்ல. ஏன்னா நீங்க வந்து எதனா பேசினா கோச்சிக்குவாரு. கோச்சிக்குனா வழக்கெல்லாம் நிலுவையில இருக்குது. சிபிஐ வழக்கு இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. 2 விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்குது. ஐயா மார்ட்டின் குடும்பத்த சார்ந்த ஐயா ஆதவர்ஜுனா மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது. கருப்பு பணம் கேஸ் இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்குல உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்கல்ல. பேனர் வச்சுக்கிறீங்க. ரூ. 200 டிக்கெட்டா ரூ. 800 விக்கிறீங்க. ரூ. 1000 விக்கிறீங்க. வைப் பண்றீங்க. சாங்க போடுறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட அவங்க பேச்சுக்கு போறீங்க? ஆல்ரெடி காவல்துறை அவங்களுக்கு பர்மிஷன் குடுக்கல. அது பேசு பொருளா வராம இருக்கிறதுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சாச்சு காவல்துறை வச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்க என்ன உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு குத்துப்பாட்டா போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கடைசி படம்னு அழுகுறாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் கதறி கதறி சரி, அப்ப அழுகுறாங்க. போய் முதலமைச்சர் கிட்ட அன்பு கோரிக்கை வைங்க. இப்படி கை வச்சு இப்படி கிள்ளி முத்தாக்கி குடுத்து, அண்ணா அழுவுங்க. இன்னொரு படம் நடிக்க போறாரு. அவ்வளோதானே. ஏன் உயிர் போயிட்டு இருக்குன்னு அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க டெல்லியில வெலு வெலுன்னு வெளுக்குது காவல்துறை. இங்க காவல்துறை கைய முறுக்கி கைது செய்யுது. நீங்க எல்லாம் வந்து காவல்துறை பந்தோபஸ்தோட படம் பார்க்குறீங்க. தியேட்டர்ல எதனா பிரச்சனை ஆகுதா உங்களுக்கு? உங்களோட உங்களுக்கு பிடித்த விஷயத்த நீங்க அமைதியா பண்றீங்க. அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு வேற வழி இல்ல. போராட்டம்ன்றது யாரும் விரும்பி பண்றதில்ல. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு வெயில்ல உட்காந்துக்கின்னு, தரையில உட்காந்துக்கின்னு, காத்து இல்ல, கொசு கடியிலயும் ஃபேன் கீன் போட்டுக்கின்னு ஏசில இருக்கிறாங்களா அவங்க? என்ன வசதி இருக்குது அவங்களுக்கு? ஒரு மேடை, அந்த மேடை கூட அது ஒரு டேபிள் மேல உட்காந்து பேசுறாங்க. ஒரு 4 பேரு. ஒரு 200, 300 பேரு இல்ல சாயந்தரம் டைம்லலாம் போனா ஒரு 500 பேரு உட்காந்துக்கிட்டு சுத்தி கேட்கறாங்க. வயசு பெரியவங்கலாம் கூட வராங்க அந்த கூட்டத்துக்கு. பெரியவங்கலாம் அவங்க குழந்தையோட வராங்க. சின்ன குழந்தைய கூட்டு வராங்க. காலேஜ் போற குழந்தையோட வந்துட்டு, அப்பா மகள பார்க்குறேன். ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ண கூட்டு வந்து நிக்கிறத பார்க்குறேன். அப்போ எனக்கு வந்து எங்க நான் திரும்பவும் சொல்றேன், அவங்களோட எண்ணிக்கை கம்மி. ஆனா அவங்க நோக்கம் பெருசு. நீங்க வந்து இத வந்து மூளை செலவை செய்து திசை திருப்ப பார்க்குறீங்க. இன்ஃப்ளூயன்சஸ் ட்ரெண்டிங்காக வந்து போராட்டத்துக்கு போறாங்க. இல்ல அவங்க ட்ரெண்ட் பண்ணி வைப் ஆகி என்ன பண்ண போறாங்க? 10 பைசா பிரயோஜனம் இல்ல அதனால. அதாவது புரியாதவர்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு நேத்து போய் பார்த்தேன், இன்னைக்கு போய் பார்த்தேன். நான் பார்த்தக்கூடிய அங்க பெரும்பான்மையினரா போராட்டக்காரர்கள், இல்ல மாணவர்கள். அவங்களோட வயது பார்த்தீங்கன்னா, ஒரு 20லிருந்து 26 அதான் அதிகம். ஒரு சிலர் 30 வயசுல இருக்கிறாங்க. 20லேருந்து 30 தான். அதுல ஒரு சில பேர் வந்து மருத்துவத்துக்கு எழுத போறது கிடையாது. வேற ஏதேதோ கல்லூரி. ஐடி கம்பெனியில வேலை செய்ற ஒருத்தரு, விக்னேஷ்ன்னு சொல்லி, ஒன் டே இன்னைக்கு லீவா வந்திருக்கிறாப்புல. கமலக்கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தரு. அவர் வந்து வந்தவாசியிலேருந்து இன்னைக்கு வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. என்னன்னா, "இல்ல டிவி பார்த்தேன். எனக்கு வந்து இது பார்க்கணும் போல இருந்தது. என் பையன கூட்டு வந்தேன்றாரு." இவ் இ இ இவங்களெல்லாம் நாங்க சந்திச்சவங்க இன்னைக்கு. அப்புறம் பார்க்குறேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க, செகண்ட் இயர் பசங்க, பொம்பள பசங்கலாம் வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு கையில வந்து நீட்டை எதிர்க்கிறோம். நீட் எதிர்க்கிறோம். நீட் தேர்வே இல்ல. நீட்டையே எதிர்க்கிறோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சைலன்ட் இஸ் நாட் லீடர்ஷிப் அப்படின்றாங்க. நேத்தெல்லாம் பார்க்குறேன் ஒரு ஒரு அங்க ஜந்தர் மந்தர்ல நான் பிரஸ்ஸ பார்த்தேன். பிரஸ்ஸுகிட்டலாம் நான் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. எனக்கு பிரஸ்ஸ பார்த்தா பயம் இல்ல. நான் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்படின்னோனே எதிர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு 500 பேர் புரிஞ்சு போச்சு. ஏன்றாங்க. உடனே அங்க இருக்கவங்கலாம் யாரு பிரதமரா? அப்படின்றாங்க. அந்த ஊர்ல பிரதமர், நம்ம ஊர்ல முதல்வர். அப்போ அந்த சிந்தனை, அந்த எண்ணோட்டம், அந்த தைரியம், அந்த ஞானம், புரிதல். இன்னொன்னு அந்த 20லேருந்து 30 வயசு. இன்னும் 2, 3 வருஷத்துல அவங்கலாம் திருமணம் ஆகும். திருமணம் ஆகி ஒரு 5 வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸ்கூலுக்கு போணும்.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் கல்வியோட தரம், கல்வியோட தன்மை வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக மாறணும். இதெல்லாம் சரி கிடையாது. உருப்படியாக இல்லைன்றாங்க. வெறும் நீட் தேர்வு ஒண்டி மையமாக வச்சுக்கல. இங்கே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வெறும் நீட் தேர்வு லீக்கு, அதோட இது சரி பண்ணிட்டா இதுன்ற மாதிரி. கேட்குற கேள்வியினுடைய ஆழம், உங்களோட கோரிக்கைகள் கம்மி. ஆனால் பேசக்கூடிய விவாதம் இருக்குல்ல, பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப கல்வி எவ்வளோ மோசமாக வியாபாரம் நடக்குது, எப்படி அவங்களோட பெற்றோர்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி முறையாக மாணவர்கள் குமுறுறதை நான் பார்க்குறேன். பெற்றோர்களோட பிரச்சனையை அங்கே பேசுகிறாங்க அந்த போராட்டத்தில். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, இவ்வளோ காசு எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், எனக்கு 60,000 ரூபா. ஆனால் எனக்கு பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்குது, அது 1,10,10,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க, அதே கோர்ஸு அதுன்ட்டு ஒரு மாணவி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? இதெல்லாம் கேட்குங்களா? யார் கேட்பா? வெறும் நீட்டு தர்மேந்திர பிரதான் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? கல்வியில் நடக்கிற ஊழல், கல்வியில் நடக்கிற இந்த ஃபீஸ் வாங்குற சுரண்டல், மூளை செலவை, இங்கே படிச்சாதான் இது, அங்கே படிச்சாதான் அது, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் பேச இல்லை தேர் மோர் இன்ஃபார்ம்டு தென் மீ. பத்திரிகையாளருக்கு என்ன செய்தி தெரியுமோ அதை விட அவங்க ஏன்னா பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை பார்க்குறோம். நீங்கள் பாலாஜி அவர்கள் என்ன கேட்குறேன், இப்போ படம் ஓட மாட்டேங்குது, இது கடைசி படம், அழுகுறாங்க, அமைச்சர் அழுகுறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது அந்த தமிழ்நாட்டில் அதிகார மையத்தில் இருக்கிறது அவங்க தான். அவங்க தான் மக்களினுடைய பிரதிபலிப்பா இருக்கணும். ஆனா வேற ஒன்றா இருக்குன்றப்போ அது நம்ம பேச பொருளா அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க? பசிச்சா போய் சாப்பிடுவீங்க. வீட்டில் பசிச்சா தானே பசியே இல்லை சாப்பிடுவீங்களா? இவர்களுக்கு பசி போய்விட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பசி என்பது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? அவரோட ஆசை என்ன? முதலமைச்சராக விஜய் அண்ணா உட்காரணும். பூர்த்தி ஆகிவிட்டதா? அவர்களுக்கு பசி என்பது இருக்குது, கனவு என்பது இருக்குது, பூர்த்தி ஆகலை, கோரிக்கை நடக்கலை, மாற்றம் வரல. அதனால் அவங்க போகிறாங்க. மாற்றம் வந்துச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு போதும், மாற்றம் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு போராட்டம். அப்போ 2 பேருக்கும் உண்டானதான ஜனநாயகம். நீங்கள் பார்க்குற ஜனநாயகம் தேட்டரில் ஓடுறது, அவங்க பார்க்குற ஜனநாயகம் தரையில் ஓடுது. இது அது ரா எனர்ஜி. அது போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எழுச்சி. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியும் வச்சு கிழின்னு கிழிக்கிறாங்க பசங்க. இல்லை, ஒரு கட்சியை விடல. இப்போ ஆட்சி பொறுப்புல இருக்க தாவேக்கா ரொம்ப நீட் தேர்வு குறித்து அவங்களுடைய கண்டனம் அப்படின்றது ரொம்ப சாஃப்ட் டோன்ல இருக்கு. குறிப்பா அது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த போராட்டமெல்லாம் நடந்து முடிந்து எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் ட்வீட்டே போட்டாரு. இன்னைக்கு அமைச்சர் பிரபு, போக்குவரத்துறை அமைச்சர், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீட் தேர்வு குறித்து கேட்டா அதுக்கு முழுமையான பதில் அவங்க கொடுக்கறது இல்லை. குறிப்பா அமைச்சர் பிரபு சொல்றாரு, சப்ஜெக்டுக்குள்ள பேசுங்க, வேற பத்தி கேட்காதீங்க அப்படின்றாரு. ஏன் நீட் தேர்வு குறித்து ஒரு மௌனத்தை தவைக்கு அரசு கடைபிடிக்குது? இல்லை, அது மௌனம் கிடையாது, அது பேர் மெல்லினம். அது மென்மையான போக்கு. அதனுடைய தன்மை என்பது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாருக்கும் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அது அப்படியே லைட்டாக மடைமாற்றம் அப்படியே அப்படி போயிடும். ஏன் அதை அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க எதனா பேசுனாங்கன்னா விஜய் சாருக்கு பாதிப்பு வந்துடும். நீங்கள் நீட் தேர்வு எதிர்ப்பு பேசலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறாங்க, தாவேக நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஊடகத்துலலாம் பேசுங்க, மாணவர்களோட பங்களிப்பில் போய் கலந்துக்கங்க, நீங்களும் 4 வார்த்தை மத்தியில் இருக்கவங்களும் வண்டியாக கேளுங்க, மத்திய பாஜக வைத்து நீங்கள் பேசுங்கன்னு ஒரு வார்த்தை லைட்டாக சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சார், அவங்களாம் பேசிடுவாங்க. பேசினா யார் பூனைக்கு மணி கட்டிட்டு யார் பாதிப்புக்குள்ளே வருது? சிபிஐ கேஸ் இது கரூரில் 2 விஜயபாஸ்கர் மீது கேஸ் இருக்குது, இவர் மேலே பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமா சொத்து இருக்கிற வழக்கில் நிறைய பேர் தேடப்படுறவங்க, குற்றச்சாட்டப்பட்டவங்களாம் கட்சியில் சேர்த்துருக்கீங்க. அப்புறம் குதிரை பேர் அரசியல், எல்லாத்த விட முக்கியம் குதிரை பேர் அரசியல். கவர்னர் கோவப்பட்டாருன்னா நம்ம என்ன ஆகும்? கவர்னர் கோவப்படலாமா? போடிஜி கோவப்படலாமா? குதிரை பேர் அரசியல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திமுக தான் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு போலீஸை வச்சு விசாரிச்சிட்ருக்கோம். ஒருவேளை பாஜக இல்லையே, டிடிவி தினகரன் சொல்கிறதும் உண்மையாக இருக்குதுன்னு கோவப்பட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? எதுக்கு கோவப்படணும்? அன்பாக இருங்க, படத்தில் கோவப்படலாம், நிஜத்தில் படக்கூடாது அப்படின்ற அந்த உன்னதமான உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் அவங்க மெல்லமாக இருக்கு. இல்லை, ஒருவேளை இப்போ திமுக ஆட்சியில் இருந்து இப்படி ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா திமுக அரசும் இப்படி போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா? மெரினா திறந்து விட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்க விட்டுருப்பாங்களான்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் கரெக்டான கேள்வி தான். விட்டுருக்க மாட்டாங்க. திமுக அரசும் விட்டுருக்காது, அதிமுக அரசும் விட்டுருக்காது. ஏன்னா
அதிமுக ஜல்லிக்கட்டு முதல்ல மெரினாவை பூட்ட நினைச்சவங்க தானே அவங்க. அதிமுக ஆட்சி காலத்துல. அப்புறம் திமுகவும் விட்டுருக்காரு. எப்ப யதார்த்தத்தை பேசும். திமுகவும் விட்டுருக்காரு. ஏன்னா சார் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த மமதை, நான் யாரு முதலமைச்சர், நான் யாரு முதலமைச்சர், நான் ஆளுங்கட்சி, நான் அமைச்சர், நான் எம்எல்ஏ, அது இருக்குல்ல, அதுதான் நிறைய பேர் கதையை வந்து முடியுது. அந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வருது இல்லையா? அது ஏன் வருது ஆட்சி மாற்றம்? இது அந்த எண்ணம். அதாவது நீங்க நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல கஷ்டப்படாம. உங்களுக்கு வேணுன்றது கிடைச்சிச்சுல. போராடினா என்ன? அவங்க மக்கள் பேசினா என்ன? என் தெரிஞ்சு போராடக்கூடாது. அமைதியா நாங்க பட்ஜெட் போடுவோம், நாங்க திட்டங்கள் விடுவோம், டெண்டர் விடுவோம். அமைதியா இருந்து பாருங்க. நாங்க ஒரு சில சொன்ன திட்டம்லாம் நிறைவேற்றுறோம். அப்போ வந்து கை தட்டிட்டே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் எல்லா முதலமைச்சரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. இப்போ திமுக பீரியட்ல ஆமா. அப்பவும் போராட்டம்லாம் பண்ணவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல தான். உங்களுக்கு பேச முடியாதவங்க, கண்ணு கேட்க முடியாதவங்களெல்லாம் காவல்துறை வச்சு கைது பண்ணி ஊருக்கு வெளியில எடுத்துட்டு போய் விட்டவங்க தானே நம்ம போன ஆட்சி காலத்துல. இப்போ அவங்க போராட்டம் பண்ணா தான் தெரியும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ திமுகவே பரவாயில்ல பொழுது. நடக்கலாம். எது வேணா நடக்கலாம். அதனால இந்த மாற்றம் கீற்றம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க போராட்டத்துக்கு அவங்கவுங்க தேவைகளுக்கு அவங்கவுங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிரச்சாரம் பண்ணியோ போராட்டம் பண்ணியோ அவங்களுக்கு உண்டான நீதி அவங்களுக்கு உண்டான நேர்மையை பெற்றுக்கணும். இப்போ லாக்அப் டெத்து போன வாட்டி அஜித்துக்கு அப்போ விஜய் சார் எப்படி பேசினார் நமக்கு தெரியும். இப்போ அவர் தான் முதலமைச்சர். எதனா பேசினாரு? நேற்று திருநெல்வேலியில ஒரு லாக்அப் டெத்து. அதுதான் எதனா பேசினாரா? இல்லை எதனா சொன்னாரா? 2 மாசத்துல 3 லாக்அப் டெத்து. எதனா ஒரு வார்த்தை? 3 காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டது அந்த குடும்பத்தில் இருக்க சொல்கிறாங்க. அபாண்டமாக அவங்களுக்கு என்ன பழி போடுறது தான் வழியா? இறந்ததுனால தானே பேசுகிறாங்க. இல்லைனா அவங்க எதுக்கு காவல்துறை பற்றி பேச போகிறாங்க? ஆனா ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே விட்டாங்கல்ல, அந்த பையன் உள்ள இருக்கிற மாதிரியும் அவரா தானா விழுகிற மாதிரியும். தானாக விழுறாங்க சரிங்க. ஏன் வந்து போலீஸ் விசாரணை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக மருத்துவமனைக்கு போகிறான்? காயம் இருக்கவே தானே போகிறான். எப்படி காயம் எப்படி ஜீ பூம்பா அப்படின்னு ஒன்று காயம் வந்துருமா? தலையில் கட்டு, கையில் கட்டு எல்லாம் தானாக வந்துடுமா? மூச்சு விட்றதுக்கு சிரமம் தானாக வருமா? 24 வயசில் எல்லாம் தானாக வருதா? சரி நான் என்ன கேட்குறேன்னா, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள்லாம் விசாரணையாவது அவங்களுக்குலாம் இது மாதிரிலாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. பணக்கார வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பணக்காரர்கள் ஊரை ஏமாத்துறவங்களுக்கு சீட்டு கம்பெனி நிதி நிறுவனம் மோசடி பண்ணுறவங்க, ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, பேங்கை ஏமாத்துறவங்கலாம் மயக்கச்சி விட மாட்டேன்றாங்களே. இந்த மாதிரி இல்லாதப்பட்டது வீடு போய் பார்த்தாவே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கும், ஒரு ஓடு வீடாக இருக்கும், ஒரு குடிசை வீடாக இருக்கும். இந்த மாதிரி வருமான கோட்டுக்கு கீழே வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழைப்பாழைகள் இவங்களுக்கு தான் அந்த காவல்துறையோட லத்தி பயன்படுது. அப்போ ஏமாத்து வேலை தானே இது. தெரிது யாரை எப்படி கையாளணும். இவனா ஏழைப்பாழை கேட்கறதுக்கு நாதி இல்லை, வாழ வழி இல்லை, வக்கு இல்லை, என்ன வேணால் பண்ணலாம், அடிச்சு கூட போட்டலாம். குதிரை மேய்க்கிறவன் தானே போட்டு தள்ளு, ஆட்டோ ஓட்டுறவர் தானே 2 வெளு, ஒரு ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறவர் தானே தூக்கின்னு போய் கும்முன்னு குத்து. அதானே அப்போ பார்வையாக இருக்குது காவல்துறையோட பார்வை. ஓ ஐ காலர் கிரைம் நடக்குதுல்ல. 1000 கோடி திருடிட்டாரு, கோல்டில் திருடிட்டாரு, இடம் நில மோசடி, வங்கியில் மோசடி, இதெல்லாம் வருதுல்ல. இப்போ என்ன 120 பாட்டிலு ரைட்டு, 120 பாட்டில் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதுக்கு பிளான் பண்ணாப்பல அப்படின்றது தான் அந்த வழக்கினுடைய தன்மை. அது என்ன மதிப்பு இருக்கும்? 120 பாட்டில்னா ஒரு பாட்டில் 200 ரூபாய்க்கு விற்றுருவாப்லையா தம்பி? மொத்தம் அது என்ன ஒரு பெட்டி கேஸோ அது அந்த ரேஞ்சு. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னால் வச்சு பொலன்னு பொழக்கிறோம், வெளுன்னு வெளுக்கிறோம். இல்லைனா ஈகோ யாருன்னா ஹர்ட் பண்ணிடணும். இந்த ஃபெனிக்ஸ் ஜெரால்டு கடையை சாத்தக்கூடாது இவ்வளோ தானே. அதை வாக்குவாதம் முற்றி பெரிய ஆளாக நினச்சி போட்டு அப்பா மகனை வச்சு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரும் சாவடிச்சு அதே மாவட்டத்தில் திருப்பி நடக்குதுன்னா என்ன காவல்துறையா இல்லை அது என்ன பேர் அது துறைக்கு? நீங்கன்னா யார் யமதர்மன் கிட்ட வேலை பார்க்குறீங்களா? சித்திரகுப்தம் மேலேருந்து 2 பேர் வேணும் குறையுது டிக்கெட்னோன்னா கூட்டின்னு போய் லாக்கப்பில் அடிச்சு போட்டு தள்ளிட்டு மேலே அனுப்பிச்சிடுறது. நாட்டில் நடக்குது. விஜய் சார் வாயை திறக்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போது அவருக்கு தெரியுது எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசணும், ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கணும். அப்போ யார் பேசுவாங்க? யாரோ பேசுவாங்க. என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் வேலை கொடுத்துடலாம். வேறு என்ன பண்ணலாம்? பணங்கன்னு அதை கொடுத்து சரி பண்ணி பணம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த வேலைக்கு அவ்வளோதான் மதிப்பு மரியாதை. கேவலமாக இருக்குது. அதெல்லாம் திருப்பி நடக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சிந்தனை, அது மாதிரி ஒரு எஸ்ஓபி. ஆனால் சொன்னாங்க 100 விழுக்காடு இதெல்லாம் நடக்கவே முடியாது, 100% தவிர்க்க முடியாது. நான் சொல்லலை. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கான்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஏன் எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு மறைக்க பார்க்குறீங்க?
கூப்பிட்டு வயர்லெஸில் சொல்லுங்க. இல்லை எல்லா டிஜிபி தலைமையில் எல்லா கமிஷனர் எல்லா எஸ்பியும் வர சொல்லுங்க. லாக்அப் டெத்து மரணம் ஆச்சுன்னா பர்சனலாக எடுத்துக்குவேன். இந்த ரேங்க்கு ஐஜி சொன்னார், டிஐஜி சொன்னார், ஐபியில் சொன்னான், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொன்னாங்கலாம் கேட்க மாட்டேன். லாக்அப் டெத்து அவனே நீ தண்ணி கொடுக்கல விக்கிக்கின்னு செத்தா கூட நான் உன் மேலே தான் நான் தப்பாக பார்ப்பேன். விசாரணை கைதி விசாரிச்சுட்டு அனுப்பிடு. உண்மை வரலையா கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். கோர்ட்டு மூலயமா என்ன பண்ண முடியுமோ பாரு. நீ கை வைக்காத. இது மீறி பண்ணினா இப்போ மாற்றோம்னா இதில் மாற்றம். அப்படி அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோ அரசியல் புரிதலோ அரசியல் தன்மையில் நல்லா மௌனமாக இருக்குது. அந்த இறந்து போன அந்த லாக்அப்ல இறந்த அந்த அருணாச்சலம் என்பவரோட அம்மா அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. நயனா நாகேந்திரன் பக்கத்தில் இருக்காரு. எல்லாருமே என் பையன் செத்து போயிட்டா நீங்கள் விசில் அடிச்சுட்டு படம் பார்க்குறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஒரு புறம் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க, இந்த அழுதுட்டு சீன் போடுறதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு அழகல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாருமே அதை குறி வச்சு பேசுகிறாங்க? நீங்கள் நடக்கிறது அப்படி இருக்கு. நாட்டில் வந்து இப்போ 4 பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து இந்த நீட்டு பிரச்சனை. ஏன்னா மாணவர்கள் போராடுறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாமே இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா எனக்கு வந்த தகவல் பாருங்கள், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸை எல்லாம் முடுக்கி விட்டு இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து ஹை அலர்ட்டில் தான் இருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸு ஹை அலர்ட்டில் இருக்கிறதுனால தான் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப்பு தலையில் இப்படி பராக் பார்த்துன்னே இருக்கிற மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது. யார் என்ன பேசுகிறா, என்ன பண்ணுறது. நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ நானுமே அவங்கள மாதிரி தெருவுலேருந்து எழுதி நின்றவன் தானே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள் போனால் பழைய செட்டு பழைய டீம் அங்கங்கே நின்று இருக்குது. பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க தொலைவில் வந்து. இப்போ இன்றைக்கி நட்பு பாராட்ட முடியாது, பாவம் நம்மளும் அவங்களும். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாவம் ஹை அலர்ட்டில். மெரினா பீச்சாண்ட போனால் அங்கே வெயிலில் 2 பேர் பாவம் நின்றுறாங்க டியூட்டி. ஏதாவது காலி பீச் யாருமே இல்லை. யாருன்னா வராங்களா, யாருன்னா போகிறாங்களா, அப்படி இப்படி பார்த்துன்னு இருக்குது வழக்கமாக. அப்போ பீச்சுக்கு லீவ் விட்ட ஒரே பெருமை இவங்களுக்கு தான். பயம், எது கேட்டாலும் பயம். டெல்லியை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயம், மாணவர்களை பார்த்தா பயம். படத்தில் வந்து அப்படியே 100 பேர் அடிக்கிறது, 200 பேரை மிதிக்கிறது படத்தில். நிஜ வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் பயம். பத்திரிகையாளரை பார்த்தா பயம், ப்ரெஸ் மீட்டை பார்க்க மாட்டோம். அப்போ இந்த பயம் இருக்கிற சூழ்நிலை படம் போட்டு திருவிழா மாதிரி கொண்டாடும் போது அரசியல் கட்சிகள் சும்மா இருக்குமா? அவங்களுக்கு வாய்ப்பு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆல்ரெடி துரந்தர் மாதிரி. அவங்க எப்போ எப்படி என்ன கேட்பாங்க, என்ன நிலை எடுப்பாங்கன்னே தெரியாது. அதான் அநாகரிகம், அராஜகம் இதெல்லாம் தேவையான அம்பலப்படுத்துகிறாங்க. அப்புறம் அதை கேட்குற கேள்வி நியாயம் தானே. நீங்கள்லாம் படம் பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த அம்மா அந்த தாய் வீட்டில் இந்த 24 வயசு மகன் இல்லை இன்னைக்கு. இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பாவமாக ஆகிப்போச்சு. பர்சனலாக அந்த சேவெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒன்று இருக்குது முகம். இவ்வளோ தான் இருக்கிறான் அந்த பையன். 24 வயசு மாதிரியே தெரியல, ஏதோ டீனேஜ் பையன் மாதிரி இருக்கிறான். எப்படி உங்களுக்கு மனசாட்சி வருது அப்படி அடிச்சு போட? வண்டியில் போகும்போது ஒரு பூனை குறுக்கில் வந்துச்சு, இல்லை வந்து ஒரு குருவி காக்கா தட்டிட்டோன்னாலுமே நைட்டு தூக்கம் வராதுங்க. இன்னொன்று கேட்குறப்பா, நம்ம நேயர்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஒண்டி தான் இப்படி தோணுதான்னு. இப்போ நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்காங்க, குழந்தைகள். அது அந்த ஒரு சில அப்பாங்களுக்கு கை கொஞ்சம் நீட்டாக இருக்கும், என்ன மாதிரி இருக்கணும். பசங்க அதனால் கேட்கலாம் என்ன பண்ணுவோம், 2 வெள்ளுன்னு வெளுத்துருவோம். பெல்ட்டையோ இல்லை கையிலையோ அடிச்சிருவோம். அப்புறம் நைட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தை தூங்கின்னு இருக்கும்போது மனசு கேட்காது. போய் தடவி பார்ப்போம், தூங்கிட்டானா பார்ப்போம், காயம் எப்படி ஆயிருக்கு பார்ப்போம். நம்மளை அறியாமல் நம்ம கண் வந்து கலங்கும். இப்போ இது வந்து அப்பா மகன் உறவுன்றதை தாண்டி இந்த ஒரு மனிதன் தன்னை விட வயசு கம்மியாக இருக்கிற தன்னோட குழந்தையோ இல்லை ஏதோ ஒரு குழந்தையோ நம்ம கை வச்சிட்டோம் இல்லை திட்டுறோம்னா நமக்கு ஒரு கோபம் வரும், நம்ம மீதே ஒரு வெறுப்பு வரும்ல. ஆனால் இது வந்து நம்ம வந்து பரம்பத்து சாவுறவளுக்கு அடிக்கிறது கிடையாது. சொல் பேச்சு கேட்கல, வீட்டில் திருந்தாத போல வெளியில் போய் திருந்தினா அது அசிங்கம். நம்ம வீட்டில் கொஞ்சம் தட்டி திருத்தி வைக்கணும் அப்படின்றது தான் அது பண்ணுறது. அதுவே நிறைய அப்பாக்களால் ஏற்றுக்க முடியாது. அதுவும் பொம்பளை பொண்ணாக இருந்தால் கையே வராது. அது பொண்ணு வந்து என்ன வேணால் பண்ணலாம், பொண்ணை வந்து அப்பாங்க அடிக்கவே மாட்டான். ஆனால் அது வந்து பெண் குழந்தை மீது ஒரு அதீத ஒரு பாசம். அதே அந்த குழந்தைக்கு தங்கச்சி இருப்பான், அது தம்பி இருப்பான், இல்லை அண்ணன் இருப்பான், அவன் பார்த்தா அடி வாங்குவான் அப்பா கிட்ட. ஆனால் அந்த பொன் குழந்தை பார்த்தீங்கன்னா அடி வாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்படி தானே இயல்பாக நம்ம வளர்ந்துருக்குறோம், இப்படி தானே நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒருத்தர் மீது அநாகரிகமாக தொடக்கூடாது, அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் போய் தொடுறதுன்றதே தப்பு. இதுதானே கலாச்சாரம்.
அப்போ இந்த கலாச்சாரத்தை மீறின அந்த செயல் இருக்குல்ல, மிருகத்தனமாக அடிக்கிறது, அடித்து சாவடிக்கிறது, இது யார் கேட்குறது? இதுக்கு என்ன நீதி? எந்த கட்சி வந்தாலும் இதுதான் திரும்ப திரும்ப நடக்கணும். இது என்ன விதத்தில் காவல்துறை காவல்துறை கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? ஆளே கிடையாதா? அந்த துறையை வேற முதலமைச்சர் எடுத்து வச்சுக்கிறீங்க. வேற யாரும் பேச முடியாத மாதிரி. மீறி எதனா பேசிட்டா முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? தன்னோட அந்த செல்ல துறையின் மீது யாருன்னா அவதூறாக பேசினா உடனே கைது, பாஞ்சு போய் கைது. குரல் ஊத்தவர் அப்புறமா அவருக்கே குரல் மேலே அவர் ஒரு 4 மிதிக்கும். அப்புறம் இதில் வந்து பேர் என்னன்னா காவல்துறை உங்கள் நண்பன். உங்களெல்லாம் பார்த்தா நண்பன் மாதிரியே இல்லையே, பார்த்தாவே பயமாக இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தா கொசக்சி பசுப்புகழ் மாதிரி ஆகுது, கொலை நிறைய பிடிக்கிற மாதிரி இது, பயமாக இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா. அப்புறம் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? என்ன சொல்லுவீங்க? என்ன காவல்துறை பார்த்தா ஒரு பாதுகாப்பு உணர்வு வரணும்ல. ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிட்டாங்கன்னா ஐயோ அடிச்சுருவாங்களோ, எதுனா ஆயிடுமோ, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ இந்த பயத்தை வச்சு என்ன சாதிக்க போறீங்க? இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியல. கடைசி வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய முடிவில் வந்து உறுதியாக இருக்காங்க. அவங்க வைத்த 3 கோரிக்கைகள் வந்து பிரதான கோரிக்கைகள் நிறைவேற்ற வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டத்தை தொடருவோம் அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையும் வேற ஒன்றா இருக்கு. அங்கே வந்து முறைப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வேண்டவே வேண்டாம், நீட்டே பேன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க இந்த போராட்டம்? இல்லை, அதாவது ஒரு ஒரு புலையார் சொல்லி போடப்பட்டுள்ளது. அது முழுசாக ரத்து கிடைக்குமா, இல்லை அது பாதியிலே நின்று போகுமான்றது பார்க்கணும். கோரிக்கை வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து 3 கோரிக்கைகளை, ஒன்று அமைச்சர் ராஜினாமா, 2வது பாதிப்புக்குள்ளான குடும்பங்களுக்கு நிவாரணம், 3வது வந்து அவங்க வந்து அந்த நடவடிக்கை கேட்குறாங்க, இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்புறம் அந்த நடவடிக்கைகளே வந்து மாணவர்கள் மீது நடவடிக்கை இருக்கக்கூடாது, போராட்டம் பண்ணவர்கள் மீது எந்த விதமான வழக்கம் இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு 2 டிமாண்டுக்கு வந்து அரசாங்கம், மத்திய அரசு ஒத்துக்குது. அவங்க வந்து மாணவர்கள் மீது நடவடிக்கைகளை நாங்கள் கொடுத்துறோம், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிவாரணம் அந்த குடும்பங்களுக்கு. அப்புறம் அந்த நீட் தேர்வு எக்ஸாம், ஆல் இண்டியா எக்ஸாம் அமெண்ட்மெண்ட்னு ஒரு பில் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது இனிமேல்ட்டு இது மாதிரி நடந்தால் அது என்ன சட்டங்கள், என்ன திட்டம் டைட் ஆக்குறது, இதையே வச்சு பேசி கீசி முந்திரி பருப்பு பகடா குத்து, பால் காஃபி குத்து, பாரத் மாதா கி ஜெய், ப்ளீஸ் ஜி, மாதிரி பண்ணாதீங்கப்பா, சின்ன பசங்கப்பா, ஜி கோச்சிக்கிறார் மேலே அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி கீசி முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கரப்பாம்பூச்சி கட்சியில் இருக்கிற பசங்க தெளிவாக இருக்கிறாங்க. நோ காம்ப்ரமைஸ், எங்கள் மீது ஊழல் இல்லை, எங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு இல்லை, எங்கள் மீது வாஷிங் மிஷின் கேஸ் கிடையாது, நாங்கள் குதிரை பேர் அரசியல் பண்ணல, நாங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கேட்கல, அதனால் இதெல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்கன்ற ரேஞ்சில் இருக்கிறாங்க அந்த பசங்க. அதனால் தெளிவாக இருக்கிறாங்க. நாளைக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 3வது நாள். அரசாங்கம் வந்து 24 hours டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு போராட்டக்காரர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். நாளைக்கு அது இழுக்காமல் நல்லதனமாக பண்ணி, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி நீட் தேர்வு முழுவதுமாக ரத்து செஞ்சுன்னா வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அழுத்தம் வர்றேன்னா மற்ற அரசியல் தலைவர்களும் வாயை திறக்கணும். இப்போது உதாரணத்துக்கு நம்ம அமைதியாக இருக்கிற கோட் சூட் போட்ட ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவங்கெல்லாம் கூட பேசலாம், பேசாமல் தானே இருக்கிறார் அவர் அமைதியாக. அதே மாதிரி காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம், ஏன்னா நான் என்னென்ன சந்தேகப்படுறேன்னா, நீட்டு நிறுவனங்கள்ல இவங்கெல்லாம் எல்லாம் ஏதோ இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச முதலாளிகள்லாம் இருப்பாங்களோ ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த நீட் தேர்வு ரத்துன்றது வந்து சும்மா பேசுறதோட இருக்கு, செயல் வடிவமே பெற மாட்டேங்குது. நீட் தேர்வு எதிர்ப்பு, ஆமாம் எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறீங்க? தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டு என்ன பண்ணீங்க? மத்திய அரசு காமிச்சிட்டோம். அதான் அவங்க கேட்க மாட்டேறாங்களாப்பா, கண்டுக்க மாட்டாங்களா? தேவைப்பட்டால் திருப்பி பேசுவோம். பேசினே தான் இருப்பீங்க, அப்போ எதுவுமே பண்ண மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி ஆதவ் அர்ஜுனா கூட அறிவு கிட்ட சொன்னதா கூட தகவல் வந்துச்சு. பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியாது. சரி, அதே தானே உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே அண்ணா, அப்போ அந்த ரகசியம் பொய்யா, அது வந்து புரடாவா, உருட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல. இப்போ மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம்னு சொன்னோம்ல திமுகவுக்கு. அப்போ அதே தானே தாவேக்காக்கு. ஜல்லிக்கட்டு வரவே வராதுன்னு நாங்கள் பாராளுமன்றத்தில் எண்ணிக்கையில் கோர்ட்டு சொல்லிச்சுனாங்க. எப்படி ஜல்லிக்கட்டு ரத்தாச்சு? எப்படி ரத்தாச்சு? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு, ஜல்லிக்கட்டு தடை தான், மிருக வதை அது. மிருகத்தை வந்து நீங்கள் அன்பாக வளர்க்குறீங்களோ ஆசையாக வளர்க்குறீங்களோ, ஒரு காலை ஒன்று ஓடுதுன்னா அதை வந்து 50 பேர் தெத்தின்னு போகிறது, வாழை பிடிச்சி முறுக்கிறது, அதுக்கு விருப்பம் இல்லாமல் அது பேரில் தொங்கின்னு போகிறது, அது தப்பு, அது நடக்காது, உயிர் பலி நடக்குதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் எப்படி ஆர்டர், எப்படி என்ன டேஷில் மாறிச்சு?
அப்புறம் எப்படி இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது? யாரால் நடக்குது? அப்போ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணோன்னா பண்ணலாம். முட்டு குடுக்குற வேலை. பாராளுமன்றத்தில எண்ணிக்கை இருக்கணும். அரசியல் அழுத்தம் சரி. 3 மசோதா விவசாயிகள் பிரச்சனைகள். நம்ம பங்காளிங்க பெரிய பங்காளி பஞ்சாபி சீக்கும், ஹரியானா விவசாயியும் வந்த உடனே போராட்டம் நடந்ததா? நிறைய விலை குடுத்துட்டாங்க. உயிரெல்லாம் போயிடுச்சு. திருப்பி வராது. வேற விஷயம். உண்மையிலே அதெல்லாம் அதை பற்றி பேசினா மனசு கழட்டி வச்சுட்டு தான் பேசணும். மனசாட்சி இல்லாமல் பேசணும். அன்னைக்கு நடந்ததெல்லாம். அதுக்கப்புறமா மத்திய அரசு கெஞ்சி கூனி குறுகி முட்டி போட்டு திருப்பி பெற்றதா? எதுக்கு பெற்றது? தேர்தலில் தோத்துருவோன்ற பயம். அந்த பயம் வந்ததுன்னா நீட்டு தேர்வு ரத்தாகும். அந்த பயம் வர வைக்கிறதுக்கு மாணவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாணவர்களை அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது நீங்கள்லாம் தான். யார் நீங்கள்லாம் தானா? அரசியல்வாதி. நாம் பேசுறது யாருக்குன்னா கோபம் வந்ததுன்னா அவங்க தான் காரணம். நான் இவங்க அவங்கன்னு சொல்ல, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் பேசுறது யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்கெல்லாம் நீட்டுக்கு ஆதரவானவர்கள், நீட்டு வியாபாரத்துக்கு ஆதரவானவர்கள். அப்புறம் ஐயா இப்போ லாரன்ஸ் அவர் அம்மா சொல்லிட்டாங்க கட்சியை தொடங்குகிறோம், திருச்சியிலேருந்தே ஆளுங்க. அண்ணா இருக்கீங்களா? நீங்கள் சேவை செய்யக்கூடியவர் தான். காஞ்சனா படம் நானே விரும்பி பார்ப்பேன். பேய்க்கெலாம் நீதி வாங்கி கொடுப்பீங்க, மாணவர்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க. கட்சியெலாம் அப்புறம் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஐயா இன்னொருத்தர் அண்ணாமலை இளைஞர்களோட நலனில் அப்படியே உருகிடுவார். நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவன். ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து, என்னோட பேச்சு, என்னோட எழுத்தெல்லாம் இருந்துச்சு. மக்களோட விருப்பமாக அது இருக்கணும் போது என்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கினவன். காசுக்காக, கட்சிக்காக, கொள்கைக்காக மாற்றிக்கல. மக்களோட எண்ணோட்டம் என்னவா இருக்கு? அவங்க வந்து ஒரு மாடு முட்டி ஒரு 18 வயசு 23 25 வயசு இளைஞன் சாகும்போது எனக்கு மனசு கேட்கல. இப்போ குத்து சண்டையிலையோ விளையாட்டுலையோ அந்தளவுக்கு உயிர் போகிறது கிடையாது. கார் ரேஸு பைக் ரேஸில் கூட டேஞ்சர் இருக்குது சாகிற அளவுக்கு. ஆனால் கேட்ஜெட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்குது. இதில் எதுவுமே கிடையாது. மாடு வந்து முற்றி குடலுக்குள்ள கொம்பு ஏறிச்சுன்னா ஏறினது தான். குடல் சரிஞ்சிச்சுன்னா இறப்பு தான். ஆஸ்பத்திரி கூட்டு போகிறவரும் உயிர் இருக்கும், குத்து உயிரமாக கொலை உயிரும் இருக்கும். போய் சேர்த்தவனும் போயிடும். அந்த 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 வயசு அந்த வாலிபம் திருப்பி வராது. கண்ணில் கிண்ணில் பட்டு கண்ணு போயிடுச்சு, யார் கொடுப்பா? இல்லை ஏதோ ஊனமாகி போச்சு, யார்? அந்த இளைஞனுக்கு என்ன இருக்குது? இந்த அடிப்படையில் தான் நம்ம அதை எதிர்த்தோம். ஆனால் மக்கள் வேணும் 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 என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு தான் அரசு. சரி, கலாச்சாரன்றாங்க, தமிழர் பாரம்பரியன்றாங்க, பண்பாடுன்றாங்க, இவ்வளோ இளைஞர்கள் சொல்கிறாங்க வந்துச்சு. அதோட பார்க்கும்போது ஜல்லிக்கட்டோட ஒப்பிடும்போது நீட்டு வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டாச்சும் 1-2 உயிர் போகுது, எவ்வளோ உயிர் போகுது? எவ்வளோ பிரச்சனை? யாரும் ஹெல்மெட்டு விரும்பி போட்டுக்கிறது இல்லையா? ஹெல்மெட் போட்டா செத்து போயிடுவேன், மண்டை அடிபட்டு போயிடும், போய் சேர்ந்துருவேன் அப்படின்றதுனால பயத்தில் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் தேவை. அந்த மாதிரி நீட் தேர்வு வந்து அது மாற்றமே கிடையாது, ஏமாற்று வியாபாரம். அது அது போகணும். இந்த பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை வந்தால் தான் வரும். நீங்களாம் குரல் குத்தாவே வரும். சச்சின் டெண்டுல்கருக்கு இருக்கிற தைரியம் நமக்கு இல்லை. என்ன பண்ணுறது? அவரெல்லாம் கோவமே பட மாட்டார். சச்சின்லாம் எப்பயுமே சாஃப்டாக பேசிட்டு போவார். பாவம், கிரிக்கெட்டு தான் நல்லா ஆடுவார் சச்சின் சார். அவருக்கே பொறுக்க முடியல. ஐயோ பாவமாக இருக்குது பசங்களெல்லாம் பார்த்து. ஆனால் நீங்களாம் பாவம், ரொம்ப மோசமான ஒரு பாவமே பார்க்க மாட்டேன்றீங்க. அப்போ நீங்களே அந்த மனநிலையில் இருக்கும்போது எப்படி வரும் நீட் தேர்வு ரத்து? வராது. வட இந்தியாவில் இருக்கிறவங்க மேபி இதை வச்சு அவங்க வெற்றி பெற்று அவங்களுக்கு தேவையானது நீட்டு விலக்கு இல்லை, நீட் தேர்வின் மேல் கசியக்கூடாது செய்தித்தாளுன்னா அது இந்த அமைச்சர் மாற்று, வேறு சில காம்பன்சேஷன் அப்படி போச்சுன்னா கூட தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம கேட்குறது மொத்தம் நீட்டு விலக்கு. அதே மாதிரி கல்வியில் சில மாற்றங்கள், அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது தொடரும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.